ஹலோ, குட் மார்னிங். வாங்க சுரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி பவுல் கடலப்பருப்பு, சுரக்காய், மிளகாய் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை. அவ்வளோதான், வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு சுரக்காயும் கடலைப்பருப்பு வேக வச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு போகிற அளவுக்கு கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிங்க. பொன்னிறமாக வதங்கட்டும். அப்புறம் தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி சைஸ் எடுத்துக்கோங்க போதும். அப்புறம் ஒரு 3 மிளகாய், வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது காரத்துக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 3 நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா அதிலே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு. இதுக்குமே டக்குன்னு தூள் உப்பு போடாது, ஏன்னா கல்லுப்பு போடுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் வைக்கிறப்பயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா வதங்கும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா சுரக்காய் தண்ணி விடும், அதனால நம்ம வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்தளவுக்கு இது பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காது, பொடியெல்லாம் போட்டால் கண்டிப்பாக அடி பிடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அரைச்சி வச்சுருக்க தூவி மல்லி போட்டு இறக்கிடுங்க. சிம்பிளான சுரக்காய் பொரியல். வாங்க சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டான பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நன்றி. This last one.